இங்க நம்ம ஹீரோ ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இந்தியாவிலேயே டாப் 1ல இருக்க ஒரு சலூன் கடைக்கு வேலைக்கு சேர்றான். சோ அங்க இருக்க மேனேஜர் புதுசா வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு சின்ன பையன் முடிவெட்டுறதுக்கு அடமுடிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த சின்ன பையனுக்கு முடிவெட்டி விடுறேன்னு சொல்லி கேக்குறான். ஆனா அந்த மேனேஜர் உனக்கு வந்தவனே சிசரை கையில கொடுத்துருவாங்களா, ஒழுக்கமா போய் கீழே கிடக்கிற முடியெல்லாம் கூட்டி விடுன்னு சொல்லிடுறாரு. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த கடையோட ஓனர் நேரம் பார்த்து அவர்கிட்ட ரெகுலரா முடிவெட்டுற ஒரு விஐபி அந்த கடைக்கு வராரு. அந்த மேனேஜர் மேல வெயிட் பண்ண சொல்றாரு. ஆனா அந்த விஐபி நான் கீழே வெயிட் பண்றேன்னு சொல்றாரு. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ ஒருத்தனுக்கு ஹேர் கட் பண்ண போறான். அங்க உட்கார்ந்திருக்க விஐபி நம்ம ஹீரோ பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஸ்டைலா இருக்குன்னு சொல்லி நோட் பண்றாரு. சோ உடனே அந்த மேனேஜரை கூப்பிட்டு உங்க ஓனர் வருவாரா இல்லையான்னு கேக்குறாரு. அந்த மேனேஜர் என்ன கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லவும் அந்த விஐபி நம்ம ஹீரோவையே ஹேர் கட் பண்ணி விட சொல்றாரு. ஹீரோமே இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டைம்னு சொல்லிட்டு அவன் வேலையை ஆரம்பிக்கிறான். சோ இப்போ அந்த ஓனருமே அந்த இடத்துக்கு வேகமா வரான். அப்ப அங்க விஐபி வெளியே வராரு. அப்ப அவர் ஹேர் கட்டை பார்த்துட்டு இவனே வாய் அடிச்சு போயிடுறான். அந்த விஐபியுமே அந்த ஓனர் கிட்ட நான் உன்னை எப்ப வந்தாலும் இவன் தான் எனக்கு ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அதை கேட்டதுமே அந்த ஓனர் நம்ம ஹீரோ கிட்ட என்ன எப்படியோ காப்பாத்திட்டேன்னு சொல்லி அவனை பாராட்டுறாரு. சோ நீங்களும் இதே மாதிரி உங்களோட திறமையை சரியான நேரத்திலையும் சரியான இடத்துலையும் செயல்படுத்துங்க.